அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் தன்னுடைய தாயாரான கவிதாவை 2 இளம் பெண்கள் சிகிச்சைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவிதாவை பரிசோதனை செய்யும்போது அவங்க வர வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவங்க முகத்தில் எப்படி இவ்வளோ காயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவர் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளம் பெண்ணுகள் 2 பேருமே ஆரணி வாழைப்பந்தல் சாலையில் அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதியில் தான் படுகாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பதிலால் போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே சந்தேகமடைந்த மருத்துவர்கள் ஆரணி கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக போலீஸாரும் மருத்துவமனைக்கு வந்து கவிதாவுடைய உடலை கைப்பற்றி எப்படி இந்த மாதிரி காயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 2 பெண்கள் போலீஸார்கிட்டையும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அடையாளம் தெரியாத ஒரு வாகனம் மோதிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி முகத்தில் மட்டும் இவ்வளோ காயங்கள் இருக்குது, மற்ற இடங்கள்லாம் காயங்களே இல்லையே அப்படின்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை செய்யும் போது தான் இந்த நாடகம் அம்பலமாகிருக்கு. கவிதா விபத்தில் சாகலை, அவங்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. போலீஸார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்னன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பையூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் தான் வினோத்குமார். இவருக்கு கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஷா என்ற பெண்ணுடன் திருமணமாகி தற்போது 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த கவிதா என்பவரோடு வினோத்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு வினோத்குமார் கவிதாவையும் 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஏற்கனவே கவிதாவுக்கு தன்னுடைய முதல் கணவன் மூலமாகவும் ஒரு ஆண் குழந்தை இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வினோத்குமாருக்கு 4 குழந்தைகள் ஆச்சு. வினோத்குமார் தன்னுடைய 2 மனைவிகளும் 4 குழந்தைகளும் மற்றும் தன் தாயாரோட ஒரே வீட்டில் தான் வசித்து வராரு. இந்த நிலையில தான் கவிதாவிற்கு எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ஒரு இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த இளைஞரோட அடிக்கடி செல்ஃபோனில் பேசுறது, வீடியோ காலில் பேசுறது, இந்த மாதிரி அவனோட தகாதொரவை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த இளைஞரும் அந்த கவிதாவும் வீடியோ காலில் பேசுவதை அந்த இளைஞர் ரெக்கார்டு பண்ணி, பாருடா எங்கூட கவிதா தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பருக்கு அவர் அனுப்பியிருக்காரு. அந்த நண்பர் தன்னுடைய மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பியிருக்காரு. அப்படியே இந்த வீடியோவானது ஊர் முழுவதும் பரவிருக்கு. அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரமானது வினோத்குமாருடைய காதுக்கும் வந்திருக்கு. அவரும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய மனைவி கிட்ட போய் இது குறித்து தட்டி கேட்டிருக்காரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள வாய் தகராறு கைகலப்பாக மாறியிருக்கு. ஒரு கட்டத்தில் கோபமான வினோத்குமார் ஆத்திரத்தில் கவிதாவை கையாலேயே சரமாரியாக முகத்தில் ஓங்கி குத்திருக்காரு. இதில் தான் அவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்து மயங்கியிருக்காங்க. பின்னர் வினோத்குமார் பதட்டமடைந்து தன்னுடைய 2 மகள்களையும் அழைச்சி ஆட்டோவில் கவிதாவை ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சதால் ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியாக இருக்குது. அதன் பிறகு தான் இந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஆரணி வாழைப்பந்தல் சாலையில் அடையாளம் தெரியாத ஒரு இருசக்கர வாகனம் மோதியில் தான் இப்படி படுகாயமடைந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடியிருக்காங்க. போலீஸாருடைய இந்த கிடுக்குப்பிடி விசாரணையால் வினோத்குமார் தான் கவிதாவை அடித்து கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. தன்னுடைய மனைவி வேறு ஒரு வாலிபனோட தகாதவர் இருந்ததாலையும் அவரோட நெருக்கமாக இருந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதையும் ஆத்திரத்தில் இந்த மாதிரி கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. இதையடுத்து வினோத்குமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது வேலூர் மத்திய சிறையில் போலீஸார் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது தற்போது ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.